தத்துவத்தை உபதேசிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தார். சரி, நாரதர் நமக்கு நல்ல சிஷ்யன் கிடைத்தார். பிரியவிரத்தை அழைச்சிட்டு கந்தமாதன பர்வத்தத்துக்கு போயிட்டார். பதரிகாசிரமம் இருக்கே, அந்த பர்வத்தத்துல ஓரத்துல உட்காண்டு உமக்கு இது சொல்லித்தரேன், வைராக்கியம் வளர்ந்துடும், வைராக்கியத்தோட இருக்கணும் அப்படி நாரதர் சொல்லிட்டே இருக்கார். இவர் வைராக்கியத்தோட இல்லறத்தில் ஈடுபடாம நாரதர் பின்னாடி போயிட்டா அப்ப பிரம்மா எப்படி இன்னும் மக்களை உற்பத்தி பண்ணுவார்? பிரம்மாவுக்கு கவலை வந்துடுத்து. உடனே தன்னுடைய வாகனத்தில் ஏறிக்கொண்டார். இவா 2 பேரும் உட்கார்ந்து இருக்கிற இடத்துக்கு குறுக்க வந்துட்டார். நாரதர் பார்த்த உடனே புரிஞ்சு விட்டார், இனிமே நம்ம வேலை ஆனா போலே தான் நடக்க போறாப்புல தெரியல. நாம இதை சொல்லிக் கொடுக்கறதுக்குள்ள பிரம்மா மாத்திருவர் போல் இருக்கு. இவர் நினைச்சாப்பிலேயே பிரம்மா வந்தார். ராஜ்யத்தை ஆள வேணும், கல்யாணம் பண்ணிக்கொள்ள வேண்டும், உன்னுடைய ராஜ்யத்தை மேலே ஆள பிள்ளைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆணையிட்டார். நிபோத தாதேதமிருதம் பிரவீமி மாசூயித்தும் தேவமர்கஸ்ய பிரமேயம் வயம் பவஸ்தே தத ஏஷ மகர்ஷிர் வஹாம சர்வே விவசா யஸ்ய திஷ்டம். நாம் எல்லாம் ஒரு நிமித்தம். நிமித்தம்னா ஒரு கருவியா இருக்கும்னு அர்த்தம். பிரம்மா தம் பிள்ளை பிரியவிரதனை பார்த்து உபதேசிக்கிறார். நாம் ஒத்தொத்தரும் பெருமானுடைய கையில் இருக்கும் ஒரு கருவி. நாம இத்த முடிவெடுத்து விட முடியாது. நம்மிடம் நிறைய கர்மங்கள் பூரித்துள்ளன. அந்த கர்மங்களை கொண்டுதான் பகவான் நமக்கு பிறவியை கொடுக்கிறார். அவர் எப்படி ஆணையிடுகிறாரோ அப்படித்தான் நாம் நடக்க போகிறோம். ந தஸ்ய கச்சித் தபசா வித்யாவா ந யோக வீரியேன மனிஷயாவா நைவார்த்த தர்மைஹி பரதஸ்வதோவா கிருதம் விகந்தும் தனுபிருத் விபூயாத். ஒருத்தனுடைய தவ வலிமையாலோ, உடல் வலிமையாலோ, மன வலிமையாலோ, பண வலிமையாலோ எத்தாலும் பெருமான் எத்த நடத்த வேணும்னு நினைக்கிறாரோ அதை எதிர்த்து வெற்றி கொண்டு விடவே முடியாது. அவர் இன்னத்தை நடத்தணும், இந்த லோகத்துல இப்படித்தான் பிரவர்த்தனம் பண்ணணும்னு இருந்தால் அதை நடத்தியே விடுவார். குறுக்க நம்முடைய கர்மங்களுக்குள்ள வரமாட்டார். நம்முடைய கர்மத்தின்படி நமக்கு பிறவி கொடுத்துருவார். பிறந்த இடத்தில் நமக்கென்னு ஃப்ரீ வில் உண்டு, நமக்குன்னு சுவாதந்திரியம் உண்டு. அதப்படி நாம தான் சரியா முடிவெடுக்கணும். அப்போ ஒரு பக்கத்தில் நாம தான் முடிவெடுக்கணும்னு சொல்றோம். இப்ப நம்ம தப்பா ஒருத்தரை பார்த்து அடிச்சிட்டோம், பெருமாளா பொறுப்பு? நாம தான் பொறுப்பு. அப்ப நாம தான் பொறுப்புன்னுட்டா அப்ப பெருமானுக்கு நாம கட்டுப்படாதவன் ஆயிடும் இல்லையோ? ஒன்னும் மொத்தத்திலையும் அவருக்கு கட்டுப்பட்டவன் வச்சுப்போம். அப்ப எல்லா பொறுப்பையும் அவர் ஏத்துக்கணும். இல்ல நானே சுதந்திரன், ஒத்தனுக்கும் கட்டுப்படாதவன், இண்டிபெண்டன்ட்னு வச்சுடணும். அப்படி இருக்கிறச்சே எல்லா கட்டத்தையும் நானே தாங்கிக்கிறேன். அது என்ன சுவாமி, அவருக்கு நாம டிபெண்ட் தான், அவரை சார்ந்து தான் இருக்கிறோம், அவர் தான் அனைத்தையும் இயக்குகிறார். இதையும் ஒரு பக்கம் சொல்லிக்கிறோம். இன்னொரு பக்கம் நான் ஏதானு தப்பு பண்ணா அது என் முடிவு தானே, அப்ப அதற்கு இருக்கிற பாவத்தையும் புண்ணியத்தையும் நான் தானே சுமந்தாகணும் என்ன சொல்லிக் கொள்ளுகிறோமே. இது புரிய மாட்டேங்கிற சொல்லியோன். இந்த கூற்று சரியா அந்த கூற்று சரியான்னு தெரியல. அதுதான் பிரம்மா ரொம்ப நல்லா இப்போ புரிய வைக்கிறார். நாம ஒத்தொத்தரும் கர்மங்களை சம்பாதிக்கிறோம். பகவான் காரணமாக இருக்கிறார் உண்மை, ஆனா அவர் சாமானிய காரணம். நமக்குன்னு இருக்கிற கர்மங்கள் தான் விசேஷ காரணம். நிலத்தில் விளைக்கிறோம், நிலம்ங்கிறது பொது காரணம். பொது காரணத்தை வச்சுன்னு தனித்தனியா மரம் நன்னா வளர்ந்துடாது. விதையும் வேணும் இல்லையோ? விதை மட்டும் இருந்தா மரம் வளர்ந்துடாது. இப்ப தென்னை மரத்துக்கு அதுக்கு விதை, மாமரத்துக்கு அதுக்கு விதை, பலாமரத்துக்கு அதுக்கு விதை, கமுகு மரத்துக்கு அதுக்கு விதை, எல்லாம் நிலம் ஒண்ணும். அப்ப நிலமத்தனையும் பொதுவாக இருக்கும்போது அந்தந்த விதையின்படிதானே முளைக்கிறது. அப்ப பொது காரணம் நிலம், பொது காரணம் உழவன், பொது காரணம் தண்ணீர், பொது காரணம் உரம். ஆனா விசேஷ காரணம், தனிச்சிறப்பு பெற்ற காரணம் அததன் விதை. அதே போல பகவான் அனைத்துக்கும் பொதுவான காரணம். லோகம் நன்னா இருக்கணும், அனைவரும் கர்மஜான பக்தி யோகம் பண்ணணும், எல்லாரும் என்னை வந்து வைகுந்தத்தில் அடைய வேண்டும். இதுதான் பெருமானுக்கு இருக்கிற மிஷன். இதைத்தான் அவர் அப்ஜெக்டிவா வச்சுன்னு ஜகத்தெல்லாம் படைக்கிறார். அப்ப அவர் பொது காரணம். ஆனா படைக்கும் போது தன்னிஷ்டத்துக்கு அவர் படைச்சுடுறது இல்லை, நம்முடைய கர்மத்தின்படி தான் படைக்கிறார். அப்ப இதுதான் சிறப்பு காரணம். இந்த சிறப்பு காரணத்தின்படி இருக்கும். சிறப்பு காரணம் இருக்கிறதுக்காக பொது காரணத்தை விட்டுலாமா? சுவாமி விதை மட்டும் இருக்கு மரம் முளைக்குமாண்ணா? நிலமே இல்லாத எப்படி மரம் முளைக்கும்? நிலம்தான் பொது, தண்ணீர் தான் பொது, விதை விசேஷமான சிறப்பு காரணம். இப்படித்தான் இந்த லோகம் உழன்று கொண்டிருக்கிறது. அப்ப இதற்குள் நானும் படைப்பாளியாக படைக்கப்பட்டேன். என் பிள்ளையான பிரியவிரதனே நீயோ மேற்கொண்டு படைப்பு தொழிலில் ஈடுபட வேண்டும். இதுதான் பெருமானுடைய ஆணை. பவாய நாசாய ச கர்ம கர்த்தும் சோகாய மோகாய சதா பயாய. பயமோ இன்பமோ துன்பமோ மயக்கமோ எதுவாக இருந்தாலும் அது அவனுடைய இச்சப்படிதான் நடக்க போகிறது. மேலும் யத்வாசி தந்தியாம் குணகர்ம தாமபிகி சுதுஸ்தரைர் வத்ச வயம் சுயோஜிதாக. இங்க நாம பெரும் கயிற்றால் கட்டப்பட்டு இருக்கிறோம்.
யத்வாச்சி தந்தியாம் வேதம் என்னும் பிணை, அந்த பிணையில் குணம் கர்மம், நம்முடைய குணங்கள் நம்முடைய செயல்கள், இந்த ரெண்டும் தான் கயறு. அதை இந்த சம்சாரம்ங்கிற பெரும் பாழில் கட்டி வைத்துள்ளது. கண்ணன் கீதையில சொல்லச்சே, தெய்வீஹேஷா மமாயா மம மாயா துரத்தையா குணமயி மம மாயா துரத்தையா, முக்குணமனமான பிரகிருதி என்னும் பெரும் கயிற்றால் அந்த சிறைக்கூடத்துக்குள் கட்டி வச்சிருக்கேன். தெய்வீஹேஷா குணமயி மம மாயா, பகவானுடைய மாயா, மாயாந்து பிரகிருதி வித்யாத்துன்னு சொல்லுவார்கள். மூல பிரகிருதி, அதால ஏற்படுத்தப்பட்ட உலகம், பெருத்த சம்சாரம், இதுதான் மாயை. இந்த மாயைக்குள்ள பெருமாள் தான் நம்மளை கட்டி வச்சிருக்கார். நாமா வெளியேறிட முடியாது, அவன் கயத்தை போட்டாத்தான் நம்ம வெளியேற முடியும். பிள்ளை தரநறையூர் அரையர்னு ஒரு சுவாமி எழுந்தொழி இருந்தார். அவர் சொல்லுகிறான், தூக்கணாங்குருவி கட்டின கூட்ட கூட நம்மால களைச்சிட முடியாது. சர்வேஸ்வரன் ஒரு கூட்டை கட்டி சம்சாரம்ங்கிற கூட்டுக்குள்ள நம்மளை சிற வச்சிருக்கார். அப்ப அவர் திருவடி பலத்தால் தான் வெளியேற முடியும். பிரியவிரதனே, உனக்கு இருக்கிற கடமையை செய், உலகத்தை மேலும் வளர்ப்பாய், பிரஜைகளை உற்பத்தி பண்ணுவாய், இதுதான் உனக்குன்னு பெருமான் எழுதி வச்சிருக்கிற சட்டம். அதன்படிதான் நீ நடக்க வேண்டும், நம் இச்சைப்படிக்க நடக்க முடியாது என்று பிரம்மா உபதேசிக்க சரி என்று ஏற்றுக்கொண்டு பிரியவிரதன் புறப்படுகிறார். அவர் பிரித்ததுதான் 7 தீபம், அவர் பிள்ளை பிரித்ததுதான் 9 வருஷம். அதுல இருக்கிறது தான் கண்டங்கள். அங்கதான் நாம இருக்கும். ஜம்பூ தீபே பாரத வருஷே பரதகண்டே சகாப்தே நித்தியப்படி சொல்லிட்டு இருக்கமே, அதெல்லாம் லோகம் எப்படி பிரிக்கப்பட்டதுங்கிறதை மேலும் பார்ப்போம்.